இந்தியாவிலேயே அதிக மகப்பேறு இறப்பு விகிதம் கொண்ட மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, மத்திய பிரதேச மாநிலம். ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேச மாநிலத்தில் தான் மகப்பேறு இறப்பானது அதிகமாக இருக்கு. ஸோ மகப்பேறு இறப்பு விகிதம் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் மத்திய பிரதேச மாநிலம். மகப்பேறு இறப்பு அப்படின்னா என்னன்னா, இப்போ பிரெக்னன்சி டைம்ல பார்த்தீங்கன்னா உயிரிழக்கிறது. ஸோ பிரெக்னன்சி டைம்ல பிரசவத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு பிரசவத்தின் போதோ அல்லது பிரசவத்துக்கு அப்புறமா ஒரு 45 டேஸ்க்குள்ள அந்த பெண்கள், கர்ப்பிணி பெண்கள் உயிரிழக்கிறாங்க அப்படின்னா அதை தான் மகப்பேறு இறப்புன்னு சொல்றோம். மகப்பேறு இறப்பு விகிதம் அப்படின்னா என்னன்னா, 1,00,000 கர்ப்பிணி பெண்கள்ல உயிரிழக்கக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கையை தான் நம்ம மகப்பேறு இறப்பு விகிதம் சொல்றோம். இப்போ பாலின விகிதம்னா 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் இருக்காங்கிறதான் பாலின விகிதம் சொல்றோம் இல்லையா? இந்த மாதிரி 1,00,000 கர்ப்பிணி பெண்கள்ல உயிரிழக்கக்கூடிய பெண்களுடைய எண்ணிக்கையை தான் நம்ம மகப்பேறு இறப்பு விகிதம் அப்படின்னு சொல்றோம். இந்தியாவுடைய மகப்பேறு இறப்பு விகிதம் பாத்தீங்கன்னா இப்போ குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 2018 to 20 பாத்தீங்கன்னா 1,00,000 பிறப்புகள், அதாவது 1,00,000 பிரசவங்கள்ல பாத்தீங்கன்னா 97 பெண்கள் வந்து உயிரிழந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி 97 இருந்திருக்கு மகப்பேறு இறப்பு விகிதம். அது 2019 to 21 பாத்தீங்கன்னா இப்போ 93 குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்துல இந்திய பதிவாளர் ஜெனரல் மற்றும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையர் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இப்போ இந்தியாவுடைய மகப்பேறு இறப்பு விகிதம் எவ்வளவா இருக்கு? 93 இருக்கு. அடுத்து இந்தியாவிலே அதிகமான மகப்பேறு இறப்பு விகிதம் கொண்ட மாநிலமாக எந்த மாநிலம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மத்திய பிரதேச மாநிலம். மத்திய பிரதேசத்துல 1,00,000 பிரசவங்களுக்கு பாத்தீங்கன்னா 175 பெண்கள் வந்து உயிரிழக்கிறாங்க. அசாம்ல 167 இருக்கு. இந்த எம்எம்ஆர் ரேட்னு சொல்லுவாங்க, அதாவது மகப்பேறு இறப்பு விகிதத்தை தான் எம்எம்ஆர் அப்படின்னு சொல்றது. உத்தரப்பிரதேச மாநிலத்துல 151 இருக்கு. அடுத்தபடியாக ஒடிசா மாநிலம் 4வது இடத்துல இருக்கு.